ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய் செய்யாமல் டைரெக்டாக பாலாடையிலேருந்து நெய் தான் செய்ய போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்காக லாஸ்ட்டாக 10 நாளாக வீட்டில் பாலாடையை தான் எடுத்து வச்சுருந்தேன். பால் காய்ச்சி முடிச்சோன்னே நமக்கு ஆடை வருமில்ல, அதை அப்படியே டைரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதால் நல்லா வரன்னு காஞ்சி போய் இருக்குது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட இதே மெத்தடாக செய்யலாம். நான் எருமைப்பால் யூஸ் பண்ணுறங்காட்டி அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால்லேருந்து கூட ஆடை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஆடையை டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மகிட்ட கொஞ்சமாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாலாடை நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியில் கொதி பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாகி பார்த்தீங்கன்னா மோர் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இதை கைவிடாமல் கலரணும்னு இல்லை, ஆனால் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் ஆடை நெய்யாக மாறுற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஃபுல்லாக நெய் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகலாம். அது நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான். இந்த மெத்தடை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க இருக்க ஏரியாலெல்லாம் இது மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. நீயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஷார்ட் வீடியோக்காக தான் ஒரு ரஃபாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது நெய் வந்ததை பார்த்தோன்னே எனக்கே ஒரே ஆச்சரியமாயிருச்சு. சரி, இது ஒரு லாங் வீடியோ போட்டால் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும் தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த லைட்டான லேயர் வந்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல்லாகவே நெய் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ்லேயே அந்த கசடு தனியாக நெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். இந்த மெத்தடை நான் ஃப்ரெண்டு சொல்லி கேட்கும் போதே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சால் வருமா வராதான்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க ஊர் பாலுக்கு வரலாம், நம்ம ஊர் பாலுக்கு வராமல் கூட இருக்கலாம்ல அப்படின்னு நிறையா டவுட்டோட தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறத விட ரொம்ப பியூரான நெய்யே நமக்கு கிடச்சிருக்கு. 10 மினிட்ஸ் கூல் டவுன் ஆனதுமே நல்லா இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்ம வடித்த கசர்லேயும் பார்த்தீங்கன்னா நெய் இருக்கும். நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு கூட நல்லா புழிஞ்சு கூட எடுத்துக்கலாம். நெய் செஞ்ச பாத்திரம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ரொம்ப தேய்ச்சி வாஷ் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளாக வாஷ் பண்ணாலே போயிடும். கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.